அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை, மனமகிழ்ச்சியின் ஆராதனையிலும் அப்பா நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உங்க மகிமையை நாங்க பார்க்கணும்ப்பா, உங்க பிரசனத்தை பார்க்கணும்ப்பா. ஹல்லேலூயா. மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீரப்பா. உம்முடைய அணைப்பிலே அந்த வெறுப்பெல்லாம் நான் மறக்கிறேன் டாடி. உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமையானது. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய நேசத்திற்கு ஈடாக ஒன்றுமே இல்லப்பா. ஆமென். உலகம் வெறுக்கையில் நீரோ வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இந்த பிரசனத்துக்காய் நன்றி அப்பா. குயவன் தன் கரத்தின் களிமண்ணால் ஒரு பானையை வணைகிறது போல அப்பா, அப்படியே கரத்தில் ஆணிக்கடாவப்பட்ட அந்த கரத்தினால், அந்த இரத்தத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் புதிதாக வணைந்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றியாமே. குயவன் கையில் களிமண்ணால் சொல்லுமா, அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கை, குயவன் கையில் களிமண்ணால்
சித்தம் போ வணைந்திடுமே நடி தூயவன் கையில் ரிவரபலதரபுஷ காளிமன் அனுதீனம் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை கொண்டாடுவோம், அவரை உயர்த்துவோம். அவர் நல்லவர். Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah. Hallelujah. Barika barabalabu ura brabarata rabori brabaraka baribala darabaraba. Thank you, Jesus. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமென் சொல்லுமா. நாங்கள் சர்வ வல்லமையுள்ள வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறோம். எனவே வாதை எங்க கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஆமென். நன்மையும் கிருபை எங்களை தொடரும், நன்மையும் கிருபை எங்களை தொடரும். சொல்லுமா. Glory to Jesus. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சொல்லுவோம். உம்மை உயர்த்துகிறோம். ஆராதிக்கும் போதே ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே உம்மை ஆராதிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே உம்மை ஆராதிக்கிறோம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோரே. பரகபரபல பரகபரிபல ரெண்டு கரங்களை வைத்தீரி பிரேபரே பரகபரபரபரமா. அப்படியே மகிழ்ச்சியோட அப்பா ஆராதிப்போம், நல்ல மகிழ்ச்சியாய் ஆராதிப்போம்.
ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. மனது போட்டு மனவீசும் ரோஜா ராஜா. பலம் நாத்தமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றி ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே ஓ வல்லவரே, சொல்லுமா நல்லவரே ஓ வல்லவரே. இவர வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, இவர வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா. நல்ல கரங்களை தட்டி ora bara 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 ora kabara bara ore prevere shi bara 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 bara. Hallelujah. புத்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், தீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆராதிக்கிறவங்க இந்த வாரத்துல சொல்ற இயேசுவின் நாமத்துல மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், நித்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், ஆடைகள் வரவழைப்பார், அண்ணாவால் உணவளித்தார், ஆடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர் கல்லோட செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர் கல்லோட செய்தார். ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம், ஆடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நம்ம நல்லா சந்தோஷமா 5 அப்பங்கள் 5000 பேருக்கு போதித்த தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் இந்த நாள்ல நிறைவாய் மாற்றுவாராமே. அப்பங்கள 1000 பெருக செய்தார், 5 அப்பங்கள 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். நல்லா நடனமாடி அப்பாவை ஆராதிப்போம். எக்கால சத்தத்தோடு அவரை ஆராதி, கைத்தாளத்தோடு மத்தளத்தோடு நடனத்தோடு அப்பாவை ஆராதிங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம், ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார். புறப்பட செய்தாரே, பொருளோடும் புறப்பட செய்தாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே
பாதுகாத்து நடத்தினாரே. மீண்டும் சொல்லுமா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. மீண்டும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். உங்களை கர்த்தர் பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எங்களை பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்வார். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆமென். ஒரு பலவீனம் இல்லாமலே நல்ல வாய்ந்தது. ஒரு பலவீனம் எங்க வாழ்க்கையில இருக்காது. பலவீனம் ஒருபோது இருக்காது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லும், பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலம் பூர்ணமாய் விளங்கும். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. எனவே ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். ஆடி கொண்டாடுவோம். அப்பா சமுத்திரம் எப்போது கொண்டாட்டம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாகி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் இருக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். ஆமென் ஆமென். கொண்டாடுவோம். எல்லா தலைமுறை சாபங்கள் முடிக்கப்படுகிறது. அப்பாவுடைய சமூகத்தில் ஆராதிக்கும் போது தலைமுறையாய் கட்டி வைத்திருக்கிற சாப கட்டிகள் இப்போ உடையுது. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். அண்ணாவால் உணவடிப்பார், அண்ணாவால் உணவடிப்பார். கற்பனையை திறந்து கண்ணீர்களோடு செய்வாரே, கண்ணீர்களோடு செய்தாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம். புறப்பட செய்தாரே, புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். நல்ல கரங்களை தட்டி பாடி கொண்டாடுவோம். நிறைவோடு நடத்திடுவார், நிறைவோடு நடத்திடுவார். முதிர்வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வாரே, பசுமையாய் வாழ செய்வாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி
ஆனந்தம் சொல்லுவான் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான் எனக்குள்ளே இருக்கிறான் என்ன ஆனந்தம் வாய்த்தர் ஆவில ஆறுமையா ஆறுமையா இன்று ஆறுமையா விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா ஆறுமையா சொல்லும் ஆறுமையா இன்று ஆறுமையா அல்லேலூயா 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 பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் சொல்லுமா குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் சொல்லும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும் அல்லேலூயா 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 ரபரபரகபரி பலபரபரபரபரபரி பலது ரபரபரபரபரபரபர உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான் சொல்லுவா அப்பா நிரப்புக ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆராதிக்கிற ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஒவ்வொரு களஞ்சியம் நிரம்பி வழியட்டும் உம்மை ஆராதிப்போம் அதிசயரே உம்மை ஆராதிப்போம் உம்மை ஆராதிப்போம் உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம் உணர்த்தின் பலத்தினால் நிரப்புகப்பா ஓ ராகா ராகா எல்லா போராட்டங்கள் வெளியேறட்டும் ஓ வறுமை நாவிகள் தரித்திரத்தின் நாவிகள் வெளியேறட்டும் எல்லா குறிச்சல் ஆவிகள் தவளை நாவிகள் எரியட்டும் 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 மாதிரி நாவிகள் எரியட்டும் 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 பெருமை நாவிகள் எரியட்டும் எரியட்டும் ஓ கழகத்தின் ஆவிகள் எரியட்டும் ஆராதிப்பேன் நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன் புகலிடமே உம்மை ஆராதிப்பேன் புகழ்ச்சியரே உம்மை ஆராதிப்பேன் நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம் நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன் புகலிடமே உம்மை ஆராதிப்பேன் புகழ்ச்சியரே உம்மை ஆராதிப்பேன் பரலோக அபிஷேகத்தால் உன்னத
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா எல்லா கட்டுகள் உடைவதா கட்டுகள் கலந்து உடைத்து Thank you, Jesus. இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன், சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன், சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் சொல்லுமா வந்திடுவார், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் கணவனானார். இது அதிசயம் தானே, இது உண்மை தானே, அவே இது அதிசயம் தானே, இது உண்மை தானே, சொல்லிடுவேன் உமது பறைசாற்றுவேன், ஊரெங்கும் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், சொல்லுமா ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், வென்றவர் என் மணவாளன். அதிசயம் தானே, இது உண்மை தானே, இது அதிசயம் தானே, இது உண்மை தானே, ரமரகபரி மலபரவா, கொண்டாடுவோம், அவை கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமையை கட்டவிருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த புதிய வாரத்துல மகிமையின் மேகம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து வரட்டும். ஒவ்வொரு களஞ்சியங்கள் நிரம்பட்டும். பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். எடுக்கிற ஒவ்வொரு பிசினஸ் சக்சஸ் இழந்த பலன் திரும்ப வருவதாக. ஓ சரீரம் ஆரோக்கியமாகட்டும். ஆமென் ஆமென். செயல்படாத உறுப்பு இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. கட்டுகள் இயேசுவுக்கு உடையட்டும். தாந்திரிக கட்டுகள் உடையட்டும். ஓ ராபா 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 ரிகாபா. கடத்தில் உள்ள கட்டுகள் உடையட்டும். ஓ ராபா 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 ரிபா. கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகட்டும். கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகட்டும். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். எனவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கையை தட்டி மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். ரமர கவர பலபோ மனதிருக்கமுடையவரே உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் சொல்லும். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் அவனைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் அவனைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லா பேக் பெயின் மறைகிறது. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் லிவர்ல பாய்கிறது. ரிசீவ் ஜீவன் பாய்கிறது. ரிசீவ் டேக் இட். பெற்றுக்கோங்க விடுதலை. ஆமென். ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். எரியட்டும் எரியட்டும். ஓ மாதிரியே எரியுது. ஃபயர். வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் இருக்கின்றார். மகனே இயேசுவின் நாமத்துல ஓடியாங்க. ஏசப்பாடு ஓடியாங்க. ஏசப்பாடு கூப்பிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு விடுதலை நாள். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தோம் இன்னைக்கு நீங்க விடுதலை ஆக போறீங்க. எப்பேற்பட்ட மாதிரியை கட்டாத்தால் ஏசப்பா இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். அவளைகள் மறந்து நாம் பாடுவோம்.
எல்லா கட்டுகள் கலண்டு விழுகிறது. நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். கடலாம் நடு நடுங்கு பெரியவர் திருமொண்டே. கடலாம் நடு நடுங்கு பெரியவர் திருமொண்டே. கொண்டாடுவோம் அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லு கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அலங்கலெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஓடலானவை நாகனும் மரணானவை சமமாகணும். போராட்டங்கள் முடிவு வருகிறது. பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அலங்கலெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நேராகணும், மரணானவை சமமாகணும். இப்போது நான் காண்பேன் என் சொந்த தேசம் பரலோகமே. இப்போது நான் காண்பேன், ஏங்குகிறேன் தினமும், ஏங்குகிறேன் தினமும். பரிசுத்தந்தாய் என் மூச்சு. சொல்லுங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். லா 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 லா. ஒரு மர்மம் அனுபவம் உண்டாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் மர்மமாக்கி கொண்டிருக்கிறார். மர்ம மலை மேல் ஏறி இருக்கிறோம். படைத்து முகமுகமா என்னை சரி காட்டு. ஒரு பக்கம் படைத்து முகமுகமா என்னை சரி காட்டு. தொட்டு தொட்டு பார்ப்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன்.
சொல்லுவோம். தொட்டு தொட்டு பார்த்து இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்து லா 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 la 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 hey la 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 மாற்றமடைந்து முகமுகமாக என்னை சரை காண்பே தொட்டு தொட்டு பார்த்து இயேசுவை தொட்டு தொட்டு ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். அந்த வாரத்துல இந்த நாள்ல இந்த வாரத்துல திருவநாள் பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லைகள் விரிவாகட்டும். புதிய நன்மையினால் நிரப்புங்க, புதிய கிருபையினால் நிரப்புங்க, புதிய மகிமையினால் நிரப்புங்க. அப்பா இந்த வாரத்துல புதிய கல்வி ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புங்க, பாதுகாப்பினால் நிரப்புங்க. அப்பா எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. பரத்துல இருந்து ஒத்தாசை அனுப்புங்க. என்னென்ன காரியம் இந்த வாரத்துல பிரயாசப்படுறாங்களோ எல்லாம் சக்சஸா இருக்கட்டும். ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு காரியத்துல உங்க கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு காரியத்துல உங்க மகிமை ருசி பார்க்கட்டும். எல்லா கணமும் மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடைபெறும். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது நாம் வார்த்தைக்கு கடந்து போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்து இருக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பு இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்திலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானம் எடுத்துக்கொண்டாருமான வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம், ஏசாயா 40:29 வேத புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அதை எங்களோடு கூட சேர்ந்து வாசியுங்கள், கவனமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை அறிக்கையிட தான் நமக்கு ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. வார்த்தையால் பிழைக்கின்ற, வார்த்தையால் வாழுகின்ற மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. வார்த்தை உட்கொள்வோம், பிழைப்போம், கர்த்தர்க்கென்று கனி கொடுப்போம், கர்த்தர்க்கென்று வாழும். ஹல்லேலூயா. ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. சத்துவம் என்றால் வலிமை, வலிமையற்ற பலவீனனான சிறுமியான ஜனங்களுக்கு அவர் இறங்கி அவர்கள் ஆத்துமாக்களை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொடுமைக்கும் விலக்கி விடுக்கின்றார். ஹல்லேலூயா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அவனை காட்டும் நமக்கு இயேசு வல்லமை பெரியது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தமானவர்கள். சொல்லுவோமா? நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எல்லா சிருஷ்டியை பார்க்கிலும் இந்த மனித பிறவி, ஹல்லேலூயா, மனித அவதாரம், மனிதனுடைய சிருஷ்டி தான். ஹல்லேலூயா. மனித படைப்புகளே மிக சிறந்தது. கர்த்தர் எல்லா காட்டு புறாக்களை காட்டிலும், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் எல்லாற்றையுமே போஷிக்கின்றார், நடத்துகின்றார். காட்டு விளக்குங்கள், காட்ட வளர்கின்ற தாவரங்களுக்கு அதை யாருமே தண்ணீர் ஊற்றலை, யார் அதை உடனே போடலை, யார் அதை களை கொத்தி பிடுங்கலை. ஆனாலும் காட்டில் எத்தனையோ மரங்கள், எத்தனையோ கொடிகள், மனுஷங்க போக முடியாத எத்தனையோ காடுகளில் அங்கேயும் புல்லுகள், மரங்கள், கனிகள் உண்டாகுது, மரங்கள் பூத்து கொழுங்குது, மரங்கள் வளருது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடங்களையும் கர்த்தர் போஷிக்கின்றார். ஹல்லேலூயா. மனிதர்கள் போக முடியாத எத்தனையோ மலை மேலே அநேக மிருக ஜீவன்கள் வாழ்கின்றன. மனிதர்கள் போக முடியாத எத்தனையோ அந்த ஆர்டிக், அண்டார்டிக், அந்த கண்டங்களில், பனி பிரதேசங்கள், அங்கேயும் மிருக ஜீவன்கள் வாழுது. கர்த்தர் அங்கேயும் அவர்களை போஷிக்கின்றார். ஹல்லேலூயா.
எத்தனையோ அவருடைய கிரியைகள் வல்லமை உள்ளது, நம்ம அதை ஆராயவே முடியாது. அவருடைய ஞானம் அனந்த ஞானம், அது அறிவிக்க அப்பாற்பட்டது. அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானது. அவர் வானத்தை எத்தனை ஞானமாய் படைத்தார் இல்லையா, பூமி எவ்வளோ ஞானமாய் படைத்தார், எவ்வளோ ஞானமாய் ஆண்டு கொண்டு உள்ளார். அவருடைய அறிவு ஆழ அன்பு நம்ம ஒரு நாளுமே அதை அறியவே முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய கிரியைகளின் திரள் பெரிதாக இருக்கிறது, அது மகிமை பெரிதாக இருக்கிறது. இல்லையா, எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய மனுஷனை வந்து அவர் விசேஷமாக சிருஷ்டித்தார். இல்லையா, எல்லாவற்றை காட்டிலும் நம்ம மிக விசித்திர வினோதமாக நம்ம உருவாக்கப்பட்ட நம்முடைய எலும்புகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கவில்லை. நம்ம பூமியின் தாழ்விடங்களில் கத்த நம்ம விசித்திர வினோதமாக பார்த்து செதுக்கின்றார். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதுமாக எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் பிறந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 50 பிள்ளைங்க குழந்தைங்க பிறந்தால் அது அவங்க எண்ணிக்கை அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மறுபிறப்பு மாதிரி. இல்லையா, தாய்க்கு மறுபிறப்பு மாதிரி. ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது ஒரு புதிய பிறப்பை அவங்க எடுக்கிறாங்க, புதிய பிறவி. அப்படிப்பட்ட எல்லா பிரசவ காலங்களையும் கர்த்தர் ஸ்திரீகளை தாய்மார்களை பலப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. எத்தனை குழந்தை பெற்றெடுத்தாலும் அந்த கர்ப்பையை பலப்படுத்துகின்றார். அந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்து வளர்க்க ஞானம் கொடுத்தாரு, பலன் கொடுத்தாரு, கிருபை கொடுத்தாரு. அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுக்க, ஆகாரத்தை கொடுக்க, அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை வாங்கி கொடுக்க அவங்கள பெற்றோர்களை கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் யாருமே இந்த பூமியில இயங்க முடியாது. ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் அவர் நம்மோடு கூட பேசின்றார், நடக்கின்ற நமக்கு உதவி செய்தார், நம்மை போஷிக்கின்றார். இந்த நாளும் அப்படி பல தேவைகளோடு என்னுடைய பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேர்த்துக்க முடியவில்லை, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு நான் மருத்துவன் என்று பயமாக இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை மூலமாக நான் மூழ்கி விடுவேன், இந்த கடலில் நான் மூழ்கி விடுவேன், எனக்கு தற்கொலை மறைக்க ஒரே முடிவு என்று பலவித கவலைகளில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் வருகிறது. காலையிலையா, சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கின்றார். வலிமையே இல்லாத உங்கள் கர்த்தர் தன்னுடைய வலிமை, அவர் தன்னுடைய வலிமை பெருக பண்ணினார்கள். இல்லையா, கர்த்தர் உள்ளதை அவமாக்க இழிவானங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதை போல பலமுள்ளவர்கள் வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீனமானதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர் தன்னுடைய பலனை கொடுத்து ஹல்லேலூயா அவர்களை பெருக செய்து பலப்படுத்தி, அந்த பலமுள்ளவர்கள் நான் 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 என்னை தவிர யாரும் இல்லை, நான் தான் என்னுடைய சுயமுயற்சி நான் தான் என்று சொல்கிறார். அந்த மக்களை வெட்கப்படுத்த கர்த்தர் இப்படி இருந்த இவனை இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தியிருக்காரு. இப்படி இருந்த இவனுக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, படிக்க தெரியாது, இங்கிலீஷ் பேச வராது, ஆனாலும் கர்த்தர் இவர்களை உயர்த்தியிருக்காரு என்று உங்க மூலமாக நாம மகிமைப்பட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் கையில் நீங்கள் அற்பமாய் ஒதுக்கப்பட்ட கல், ஆனால் ஆணுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடம், ஒரு அரச மணிமகுடம், ஒரு ராஜா தலையில் உள்ள ஒரு கிரீடம். ஹல்லேலூயா என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட சோர்வில் இருந்தாலும், ஆவி ஆத்துமால சோர்ந்து போய் நான் ஆண்டோட்ட கேட்ட விண்ணப்பத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கல, நான் ரொம்ப நாளாக ஜெபித்திட்டு இருக்கேன், எனக்கு அற்பம் நடக்கலை, நான் பெற வேண்டிய காரியம் என் கையில் சேரலை, எனக்கு வர வேண்டிய பணம் சேரலை, எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கவே இல்லை என்று அதனால் உங்களால் ஜெபிக்க முடியாமல் இங்கே ஒருவேளை சோர்ந்து பார்க்கலாம். அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போய் ஆண்டவரை ஜெபிக்க முடியாமல் நீங்கள் ஒருவேளை கலங்கி இருக்கலாம். அந்த கடைசி காலங்களில் பிசாசானவன் அநேக கண்ணிகளை மனிதருக்கு விதைக்கிறான். அதில் முக்கியமான ஒரு கண்ணி மைண்ட் அட்டாக், அவங்கள மனதளவில் சோர்வுபடுத்தி, மனதளவில் அவங்கள ஹேட் பண்ணி, அவங்கள வருத்தப்பட வைத்து, வேதனைப்பட வைத்து, வெளியில் பார்க்க நன்றாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க மனதளவில் வீக்காகி ஜெபிக்க முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், குடும்பத்தை நடத்த முடியாமல் எத்தனையோ பேர் மனப்புழுக்கம் என்று தனக்குள்ள வைத்துக்கொண்டு அந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வெளியே செல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் அவங்கள தற்கொலை நேராக பிசாசு தோண்டி அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு செல்கின்றனால. இல்லையா, அப்படிப்பட்ட சொல்லி நீங்கள் யாராக இருந்தாலும் உதவி யாருமில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. உன்னுடைய தாய் உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய தந்தை உன்னை கைவிட்டாலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட எப்போ இருக்கிறேன், நான் உன் கூட எப்போ இருக்கிறேன். இந்த உலகத்தை முடிவு பரிந்தும் நீ வருகையில் காணப்படும் மட்டும், ஹல்லேலூயா, வருகையோ மரணமோ ஏதோ ஒன்று காணப்படும் மட்டும்
நான் உன்னோடு கூட இருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை அழைத்து செல்லவர். அவர் நம்ம கூட இருப்பார், இங்கேயும் இருக்காரு. நித்தியத்தில் நம்மோடு கூட வாழ போகின்றார், நாம் அவரோடு கூட வாழ போகின்றோம். ஹல்லேலூயா. அதை நினைவு கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அவர் தன்னுடைய பலனை கொடுக்கின்றார். அப்பா, என்னால் இந்த பாதையில கடந்து போக முடியவில்லை, என்னால் இந்த செயலை செய்ய முடியல, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல என்று யாரெல்லாம் நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களோ, யாரெல்லாம் கதறுகின்றீர்களோ, ஹல்லேலூயா, பரத்தை நோக்கி 2 கைகளை விரித்து அப்பா எனக்கு உதவி செய்ய என்று யாரெல்லாம் இப்போ நீங்கள் கதறி கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. இதுக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் வல்லமை இறங்குகிறது. ரிசீவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அவர்களுக்கு பலன் கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய பலனை உங்க மேல ஊற்றுகின்றார். ஹல்லேலூயா. ஒரு விசேஷ வல்லமையின் வரங்கள் இறங்குகிறது. ரீகாமானா சந்தோர் யாந்தரபா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகின்றார். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லா சோரிய கத்தை போல் மாற்றி போடுகின்றார். இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தால வலிமை இல்லாத உங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வலிமையை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் இருக்கின்றார். அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது, யாரும் உங்களை அழைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களை தொடுகிற கண்மணியை தொடுகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக தூதர்களை அனுப்பினார். கர்த்தர் நமக்கு பயந்து பிள்ளைகளை சூழ பாலைமை விடுகின்றார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய தூத சேனையை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக அது ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பல காரியங்களை உங்களுக்காக மறைமுகமாக அதை செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் ஒன்றிலும் குறைபட மாட்டோம். நாம் உயர்வோம், நாம் வளருவோம், நாம் வாழும் என்று நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அறிக்கையிட அந்த வார்த்தையானது உங்களை பலப்பட்டு எப்படி நமக்கு பசி எடுக்கும் பொழுது நாம் சாப்பிடும் போது அது நமக்குள்ளாக சென்று அந்த ஆகாரத்தில் உள்ள அந்த சத்துக்கள் நமக்கு பலன் கொடுக்கிறதோ, நம்மை நடக்க வைக்கிறதோ, நம்மை ஓட வைக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சாப்பிட்ட ஒவ்வொரு பொருட்களையும் பாலில் ஒரு சத்து, பழங்களில் ஒரு சத்து இருக்குது, ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. காய்கறிகளில், பழங்களில், ஆகாரங்களில் ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு கொடுத்து நம்மளை சாப்பிட வைத்து நம்மை புஷ்டியாக வைக்கின்றார், நம்மை பசியாக வைக்கின்றார், நம்மை பலத்தோடு வைக்கின்றார். அதே போல இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உட்கொள்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு பலன் செய்யும், அது கிரியை செய்யும், உங்களை பலப்பட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எந்த எதிரியும் நிற்காதபடி அவர்கள் உன்னோடு கூட யுத்தம் பண்ணாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை தப்பிக்க, உன்னை ரசிக்க நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னோடு கூட போராடுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க ஒரு கர்த்தர் பலன் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. உயிரோடு நாளெல்லாம் யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. வருவாங்க, ஆனால் ஏழையாக விலகி ஓடிடுவாங்க. உன்னோடு கூட போராடின மனிதர்கள் என்னை தேடி கூட காண மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னோடு கூட போராடின்ற எல்லா போராட்டங்களும் ஓய்ந்து போகும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லா போராட்டங்களை ஜெயிக்க மேற்கொள்ள பலன் கொடுக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமாகப்படுவது. என்னாகமம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க மத்தியில் அன்றைக்கு இருந்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது காண்டாமிருகத்துக்கு பலன் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கின்றவர் சாதாரண மனிதர் அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கின்ற கடவுள் தெய்வம் அவர் சாதாரணமான அவர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ உலகங்களை உண்டாக்கினவர், அவர்கள் ஞானமை படைத்தவர், அவர்களை போஷித்து நடத்துபவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சமயங்களை மாற்றினவர், காலங்களை மாற்றினர், ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுகின்றவர். அவருடைய சித்தனுடைய எல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. பாரன் எழும்பி வந்தால் அவனை அழிக்க அவனை எழும்பி வர செய்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையில தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்குள் உள்ள பலன் என்ன பலன்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்குள் இருக்கின்றது. அந்த காண்டாமிருகத்தோடு கூட எந்த மிருகங்களும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒவ்வொரு காண்டாமிருகத்தின் எடையும் 84 டன், பல டன். ஹல்லேலூயா. அது கிலோக்களையும் தாண்டி அவ்வளவு வெயிட்டானது. அதுக்கு முன்பாக அதை பார்த்து மற்ற மிருகங்கள் ஓடி போகும். அதுக்கு ஒற்றை கொம்பு மாத்திரம் உண்டு. ஆனால் அந்த ஒற்றை கொம்பினால் மற்ற எதிரிகளை அடித்து தாக்கிவிடும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக யாருமே நிலைநிற்க முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மிருகம். தேவன் அதற்கு உடல் வலிமையை கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக எந்த மிருகங்களும் அதனால் மேற்கொள்ள முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ளார் இல்லையா. காண்டாமிருகத்தை போல அவர் நமக்கு பலன் கொடுத்துள்ளார். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகி ஜாதிகளை பட்சிப்பாங்க, அவர்கள் எலும்புகளை நொறுக்குவார்கள், அவர்களை தங்கள் அம்புகளால் எய்வார்கள் இல்லையா. எதிராய் வந்த சத்துருக்களின் போராட்டங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், நமக்கு எதிரான எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்களை, போராட்டங்களை, கண்ணிகளை, வலிகளை கட்ட நினைச்சு வரா. நம்மோடு இருந்து அவர் நமக்கு யுத்தம் செய்து வழக்காடி மூலமாக அவர் யுத்தம் செய்து ஹல்லேலூயா ஜாதிகளை பட்சிக்க வைப்பார். ஹல்லேலூயா ஜாதிகளை பட்சிக்க எடுப்பவர்கள், அவர்கள் எலும்புகளை நொறுக்க வைப்பார். ஹல்லேலூயா நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் அது நொறுங்கி போகும். எப்படி ஒரு மண் கட்டி எப்படி உடைந்து நொறுங்குதோ அதே போல துன்மாக்கர் பதறி போல அவங்க பறந்து போவாங்க. ஹல்லேலூயா நீ அவர்கள் நொறுக்குவோ அவர்கள் நொறுங்கி போவார்கள் என்று வசனம் செய்கிறது. நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்கினான், நான் உன்னை கொண்டு குதிரை, நான் உன்னை கொண்டு சேனாதிபதி நான் நொறுக்கினாள் இல்லையா. நீ தான் கர்த்தருக்கு அஸ்திராதமான, நீ தான் கர்த்தருக்கு தண்டாயுதமான. ஹல்லேலூயா நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய். நம்முடைய கால்களில் அப்படிப்பட்ட ஒரு வளம் இருக்கிறது. கர்த்தர் விசேஷமாக நம்ம ஆவி நிறைய அபிஷேகத்தில் நிறைய வல்லமையை அதிகமாக தெய்வ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா நம் கடந்த சென்னையில் பாதைகளே காணப்படுகின்ற எப்படிப்பட்ட நெருக்கங்களும், எப்படிப்பட்ட கன்னிகளும், எப்படிப்பட்ட பள்ளங்களும், எப்படிப்பட்ட மேடும் மலையும் எதுவும் நமக்கு முன்பாக எதிரிட்டால் அந்த மலைகளை நாம் என்ன செய்வோம், நாம் மிதிக்கும் பொழுது அவைகள் நொறுங்கி போகும். ஹல்லேலூயா பதர் போல, ஒரு தூசி போல அது பறந்து போகும். நீ மலைகளை மிதித்து நறுக்கி குண்டுகளை பதருக்கு, ஒரு தூசிக்கு நீ ஒப்பாய் விடுவாய். ஹல்லேலூயா அவர் உன்னை எப்படிப்பட்ட எந்திரமாக புதிய ரொம்ப ஷார்ப்பான பிளேடுல, புதிதும் கூர்மையான பற்களை, ஒரு எந்திரம், ஒரு புதுசா ஒரு மிஷின் இறக்கும் பொழுது அந்த மிஷின் எப்படி இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா அந்த பிளேடு நாளாக அந்த பிளேடு முழுங்கும். ஆனால் ஒரு புதுசாக ஒரு எந்திரம் வாங்கும் பொழுது, அதை தயாரிக்கும் பொழுது அதனுடைய பிளேடுலாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இல்லையா அதே போல கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நம்ம எழுப்பி புதிய கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை புதிய எந்திரமாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா சங்கீதம் 92 அதிகாரத்தில் கூட அவர் புது எண்ணெயில் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், காண்டாமிருகத்தின் பலன் எனக்குள்ள கத்த கொடுக்கின்றார். ஹல்லேலூயா அந்த புது எண்ணெய் நமக்கு வர 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 நமக்கு கத்த கொடுக்கின்ற அந்த பலன் அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா காண்டாமிருகத்தை போல கத்த நம்மளை பலப்பட்டினார். எது கொடுக்குது, அபிஷேகம் நமக்குள்ளாக கொடுக்கிறது. ஹல்லேலூயா அபிஷேகம் நமக்குள்ள இறங்க கர்த்தர் நம்மை ஒரு காண்டாமிருகத்தை போல மாற்றினார். அப்படிப்பட்ட வலிமை உன்னோடு கூட ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா உன்னோடு யுத்தம் பண்ண அவங்க ஒரு வழியாக வருவாங்க, ஆனா 7 வழியாக சிதறிப்பதன் கண்டே கண்கள் காணும். ஹல்லேலூயா நமக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனைகளும், மலை மாறி உள்ள பிரச்சனைகள் பதர் மாறி போக போகுது. ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அதிசயம் செய்ய போயின்னா கையில் தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க. அவர் உங்கள் மேல நீதின் சூரியன் உதிக்க போகின்றார். அவருடைய செட்டிங்கில் ஆரோக்கியம் உண்டாகும். நீதின் சூரியன் வரும்போது இருள் விலகும். ஹல்லேலூயா சூரியனை கண்ட பனி போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாற்றப் போகின்றார். அவர்கள் கொடுக்கும் பலன் அது காண்டாமிருகத்தை ஊத்த அப்படிப்பட்ட மிக பயங்கரமான பலன் நம்ம கொடுக்க போகின்றார். வார்த்தை உட்கொள்ளுங்க, வார்த்தை விசுவாசிங்க, வார்த்தை பேசுங்க. ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட நடக்கின்றார், நம்மை பலப்பட்டின்றார். நம்மை மேற்கொள்ள யாருக்கும் கத்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இந்த வார்த்தையை நம்ம பேச 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 ஹல்லேலூயா அவர் எனக்கு கொடுக்கின்றவன் காண்டாமிருகத்தை ஒத்தவன், அதை யாரும் மேற்கொள்ள முடியாது, என்னை யாரும் தொட முடியாது, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, எந்த பிரச்சனையும் என்னை மூழ்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா நான் தண்ணீர் மத்தியில் நடந்தாலும் அது என்னை மூழ்கடிக்காது, நான் ஆறுகள் மத்தியில் நடந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா அது என் மேல் புரளாது, அது என்னை மூழ்கி போடாது. நான் அக்னியில் நடந்தாலும் ஹல்லேலூயா அது என் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தையை நீங்க பேச 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 அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன ஜீவனாக பலனாக உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா அவர் அப்படிப்பட்ட பலனை இந்த நாளிலே சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட கத்த பேசி கொண்டிருக்கிறேன், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை மூலமாக ஒரு வல்லமை உங்களை நிறுத்தி கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கின்ற இடங்கள்ல நீங்க அந்நிய பாஷையை பேசுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, கையில் தட்டுங்க, அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா
1 சாமுவேல் 2:10 எப்படியாக போடப்பட்டுள்ளது? 1 சாமுவேல் 2:10, கர்த்தருடைய வழக்காடிகள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடாந்தரங்களை நியாயந்தித்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு வழக்காடங்க நொறுக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ண பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுக்க போயினால் விசேஷித்த விதமாக இந்த கடைசி காலங்களில் அவர் கொடுக்க போகும் ஒரு பலன். ஹல்லேலூயா. அது எதிரிகளை முறியடிக்கும் வல்லமை. நம்முடைய எதிராளிகள் பிசாசு தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு பிசாசு தந்திரங்களை அறிந்து ஜெபியுங்கள் என்று ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு குறிப்பிட்டார். அவங்க பிசாசு தந்திரங்களை அறிந்து ஜெபிங்க. ஒவ்வொரு நிருபத்திலும் பவுல் குறிப்பிட்டார். அதே போல பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டார். ஹல்லேலூயா. நாம் பிசாசு எல்லா காரியங்களையும் அறியாத பிள்ளைகள் போல் அல்ல, அவைகளை அறிந்து ஜெபிக்க வேண்டும். பிசாசு எங்கே எந்த கண்ணீர் என்று நம்ம ஆவியில் நடந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நமக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அநேக ரகசியங்கள் வெளிப்படுகிறது. இந்த கடைசி காலங்களில் நம்ம அதை அறிந்து ஹல்லேலூயா பிசாசு எங்கு கண்ணீர்த்தலான் யார் ரொம்ப எழும்பிலான், எந்த குடும்பத்துக்கு எந்த ஊழியத்துக்கு இந்த சபைக்கு எதிராக நாம் நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட அபிஷேக ஆராதனை நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் ஆண்டு தன்னுடைய கிருபை வல்லமை அபரிதமாக ஊற்றினார். ஹல்லேலூயா. நாம் அதை மட்டுப்படுத்தாதவரை எல்லா ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவரை ஊற்றப்படாத மகிமை இந்த பின்மாறி கால அபிஷேகம் என்பது மிக மிக விசேஷமானது. அதை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாக்கியவான்கள் ஹல்லேலூயா ஆண்டு எல்லா ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கின்ற அந்த கடைசி காலங்கள் அதை பெற்றுக்கொள்கிற யாரும் பாக்கியங்கள் அதை தாகத்தோடு வாஞ்சிக்கிற அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா சபைகளும் அதுக்கென்று டீமை நியமிக்க வேண்டும். அதுக்கென்று நியமித்து வாலிபர்களையும் பெண் பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக ஜெபிக்க வேண்டும். ஜெப குழுக்கள் அநேகமாக ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவரும் சபையில் எங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க நேரம் இருக்கும் அங்கெல்லாம் ஜெபித்து 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 ஜெயம் எடுக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. நாம் எழும்போது நமக்கு எதிராக தேச கிரியை சேர்ந்த எல்லா அந்தகாரங்கள் நாம் முறியடிப்போம். ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் நமக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, மாம்சம் ரத்தம் ஒரு பக்கம் போராடி கொண்டு இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில கிரியை செய்கிற ஆகாயத்து அந்தகார பிரபு, அந்தகார லோகாதிபதிகள், அதே போல வானமிட போலாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு. அவர்களை நொறுக்க ஜெயிக்க கர்த்தர் விசேஷமாக நமக்கு பலன் கொடுக்க போயிட்டு நம்ம அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட வழக்காளர்கள் நொறுக்கப்படுவார்கள். நீங்க என்ன சொல்லுங்க, ஜாதிகளை பட்சிக்க போறீங்க. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து கர்த்தர் அவர்கள் மேல முழங்க போகின்றார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களிலே நியாயந்திருக்க போகின்றார். ஹல்லேலூயா. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அவர் பலன் கொடுத்து தாம் அபிஷேகம் கொம்பை உயர பண்ண போகின்றார். விசேஷித்த விதமாக இந்த கடைசி காலங்களே தேவன் அபிஷேகம் என்ற பிள்ளைகள் தலையிலே ஒரு கொம்பு கர்த்தர் விசேஷித்தமாக அவர் உயர்த்த போகின்றார். ஊழியம் செய்கின்றவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உண்மையாக ஆண்ட தேடாதவங்களுக்கும் இஸ்ரவேலுக்கு எகிப்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணும் நாட்கள் இதுவே. ஹல்லேலூயா. நாம் எழும்பி ஆரவாரிக்கின்ற நாட்கள் இதுவே, ஆர்ப்பரிக்க வேண்டிய நாட்கள் இதுவே. கர்த்தர் நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியம் தேசத்திலே செய்ய போகின்றார். நமக்கு எதிராக கிரியை செஞ்ச எல்லா அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளை கர்த்தர் முறியடிக்க பலன் கொடுக்க போகின்றார். உங்கள் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. நம்முடைய மேல மகிமை கொம்பு உயர போகிறது. சத்துருக்கள் கர்த்தர் வெட்கத்தை விடுத்த போகின்றார். மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் செய்ய போகின்றார். நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க போகின்றார். நம்ம ஜெபிக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம், யுத்தம் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அதற்கென்று நீங்க உங்க சபையில உங்க ஊழியங்கள அதற்கென டீம் நீங்க அதிகமாக ஜெபத்தை உங்க நேரத்தை செலவழிங்க. யுத்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை புறந்தல்லாதிருங்கள். அந்நிய பாஷையை பரிகசிக்காதீர்கள். கடைசி காலங்களில் எல்லா ரகசியங்களும் ஏற்பட போகிறது. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட அடையாளம் ஞானஸ்தானம், அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம் அபிஷேகம், மீட்பு நாளுக்கென்று முத்திரைப்பட்ட பரிசுத்தாவி, அதே போல அந்நிய பாஷை வரங்கள் வல்லம் இருந்தால் ஊழியம் செய்ய முடியும். நம்ம எங்கெல்லாம் இன்றைக்கு சரிண்டோ அங்கெல்லாம் என்னென்ன ஆவி காணப்படுகிறது, இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நம்ம துதித்து ஜெபித்து சென்றால் அந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது எதிர்ப்படாது. அந்த இடத்துல கிரியை செய்கிற பலம் நம்ம முந்தி கட்டிக்கொண்டு அங்கே போனால் அதிக ஆத்மாக்கள் நம்ம அறுவடை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலம், ஜெபிக்கிற ஒரு காலம். ஒரு குரூப் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குரூப் என்ன செய்வாங்க, ஊழியம் செய்ய கொண்டு இருப்பாங்க. அலங்கத்தை கட்டுறாங்க, கையில் பட்டயத்தோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கட்டுற வேலை செய்கிறவங்க, ஒரு பக்கம்
எதிரிகள் வராங்கன்னு சொல்லி பார்க்குற ஒரு கூட்டம், அவங்கள அலர்ட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப். ஹalleluya. அப்படி நெகேமியா ஒரு குரூப்பாக நிப்பாட்டியிருந்தார். ஹalleluya. கட்டுறவங்க, யுத்தம் பண்ணுறவங்க, பாதுகாக்கிறவங்க என்று. அதே போல் நம்ம அந்த கடைசி காலங்கள் அப்படிப்பட்ட குழுக்களுக்கு ஏற்படுத்தி நாம் இன்னும் அதிகமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியில் நிறைஞ்சு கர்த்தர் இப்படிப்பட்ட சத்துருக்களை மேற்கொள்ளும் ஒரு அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே உங்கள் மேல் ஊற்ற போகின்றார். பூமி கடாந்தன் கர்த்தர் நியாயந்திருக்க போகின்றார். ஹalleluya. ஜாதிகள் மேல தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. ஹalleluya. கர்த்தர் தன்னுடைய கோபத்தின் அக்கினி இந்த பூமியில் ஊற்ற போகின்றார். இந்த நாட்கள் பயங்கர நாட்கள். நம்ம பார்த்தபடி ஏமன்ல, வடகொரியால, அமெரிக்கால எல்லா தேசங்களும் இன்றைக்கு பஞ்சம், எல்லா தேசங்களும் இன்றைக்கு ஏழ்மைக்கு சென்றது. ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், அதே போல சோமாலியா, எத்தனையோ நாடுகள், ஹைத்தி தீவுகளில் மண்ணை சாப்பிட்றாங்க. எல்லா தேசங்களும் இன்றைக்கு பஞ்சத்தின் கொடூர பிடியில சிக்கி அவங்க வடகொரியாவில் ஒரு வாழைப்பழம் 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்படிப்பட்ட பல கொடூரங்கள், பல கொடுமைகள் உலகமெங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள், ஒரு பக்கம் கொலைநோய்கள், ஒரு பக்கம் பட்டயங்கள், யுத்தங்கள். இஸ்ரேல் காசா போர் நிமித்தம் அங்குள்ள அநேக குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அநேக முதியர்கள், அநேக ஜனங்கள் கொல்லப்படுறாங்க. அங்கே மிகப்பெரிய பஞ்சம் தலையெடுத்து ஆடுகிறது. சின்ன பிள்ளைங்க சாப்பாடுக்காக அலைந்து திரிகிறாங்க. மிகப்பெரிய பஞ்சம் தேசம் சந்திக்கிறது. அதே போல பல தேசங்கள்ல ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் நிலநடுக்கங்கள், தண்ணீரால் அழிவு. இதுவரை இல்லாத அளவு சவுதி அரேபியாவில் அந்த பாலைவனத்தை அவ்வளவு வெள்ளங்கள், இதுவரை காணாத, உலகம் காணாத, வேதம் சொன்னபடி கடைசி காலங்களில் நோவா காலத்தை எப்படி நடந்தது அதே போல் நடக்கும். இதுவரை உலகம் காணாத, சம்பவித்திராத பல காரியங்கள் நடக்கும் என்று தேவன் நமக்கு முன்னதாக வெளிப்பட்டார். இது கடைசி காலம் என்பதை நாம் உணரும். ஹalleluya. இந்த கடைசி காலத்திலே தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்கும் என்ன பொறுப்பு என்பதை நாம் என்ன செய்யணுமா, உணர வேண்டும். ஹalleluya. அதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டிய காலம் இது. ஹalleluya. நம்ம சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை சொன்னபடி அன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொன்னாரு, கடைசி காலம் ஆண்டவருடைய முடிவுக்கு வருகைக்கு என்ன அடையாளம் என்று சொன்னப்பட்டபடி அத்தனை காரியம் நடக்கிறது. விசேஷமாக காண்ட சொன்ன ஒரு காரியம், இஸ்ரேலை சுற்றி எல்லா தேசங்களும் கொத்தரங்களை போடுவோம், அப்பொழுது உங்கள் மீட்பு சமீபம். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை குறித்து அத்தனை நாடுகளுமே என்ன சொன்னாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு சில நாடுகள் தான் அதுக்கு சப்போர்ட் இருக்காங்க. தவிர மற்ற எல்லா தேசங்களுமே இஸ்ரேலை பகைக்கிறாங்க, இஸ்ரேலை குறை சொல்றாங்க, இஸ்ரேல் தான் தவறு செய்கிறது என்று. இன்றைக்கு இஸ்ரேலை பகைக்கிற ஒரு கூட்டம் இஸ்ரேலை சுற்றி அநேக தேசங்கள் அவங்க முற்றுகையிட்டுறாங்க. அதுக்கு இது ஒரு கடைசி அடையாளம். அலையிலே இஸ்ரேல் தேசம் துளிர்த்து எழும்பினது. எப்படி வசனகாலம் துளிர்த்து எழுமோ அதே போல் அத்திவனம் துளிர்த்து எழுமதை நீங்கள் காணும்போது இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம் என்று ஆண்டு அப்பொழுது நம்முடைய வாசல் அருகே அவர் வந்துட்டார் என்று உணருங்கள் என்று சொன்னார். அதே போல் 1947 இஸ்ரேல் தேசம் உருவானது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை அழிக்க ஒழிக்க அத்தனை தேசங்கள் கூட்டு சேர்ந்து அதை சுற்றி முற்றுகைப்பட போகிறாங்க. இது இந்த காரியம் நடந்தால் 3 உலகப்போர் வரும். இந்த முடிவிலே இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை அழைத்து கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. நாம் வாழ்கின்ற நாட்கள் கடைசி நாட்கள், கடைசி நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ ஒரு பக்கம் ஆண்ட கிருபை அதிகமாக வல்லமை ஊற்றிக்கொண்டு இருக்கின்ற ஹல்லேலூயா. நாம் அதை பெற்றுக்கொண்டு, நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, வல்லமை பெற்றுக்கொண்டு, பலனை பெற்றுக்கொண்டு பிசாசு தோற்கடிப்போம். ஹல்லேலூயா. நாம் எழும்பி ஜெபிக்க 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 கர்த்தர் எல்லா காரியங்களும் வெளிப்பட்டார். எல்லாவற்று மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார், நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுக்கிற நாட்கள் இதுவே. அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நெகேமியா 8:10 பாடப்பட்டுள்ளது. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் குளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. நாம் இந்த கடைசி காலங்களில் பூமி நடக்கின்ற காலத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் நம்முடைய இதயம் கருந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமி நடக்கின்ற அழிவுகளை குறித்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுடைய இருதயங்கள் அநேக இருதயங்கள் நிச்சயமா
கரைந்து போகுமா? ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அபிஷேகம் பலன் என்பது அவர் நமக்கு கொடுத்தது பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பான ஆவி, பலமுள்ள ஆவி, ஹல்லேலூயா, தெளிந்த புத்தியில் ஆவி. நம்ம எப்படி செயல்பட வேண்டும், நம்ம எப்படி பலத்தோடு அவர்களை மேற்கொள்ள வேண்டும், அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கொடுத்த ஆவியினர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. உலக பிரகம மனுஷங்க துக்கத்தை இருக்கிறது போல பயப்படுறது போல நாம் பயப்படாதபடிக்கு ஹல்லேலூயா அவர் எனக்கு காண்டாமருக்கு கொடுத்த பலனை கொடுத்தார். அவர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்தி இருக்கின்றார். நான் இதை மேற்கொள்வேன், நான் இதை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கு நடக்கின்ற காரியங்கள் எங்களுக்கு நடக்காது என்று நாம் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களை இந்த பூமியில நடக்கின்ற எல்லா அழிவுகளுக்கும் பாதுகாப்பார். உங்களை உங்க குடும்பத்தை எப்படி நோவா குடும்பத்தை பாதுகாத்தார், அதே போல கர்த்தர் உங்களை அவரை சுற்றி அந்த நோவாவை சுற்றிலும் அநீதிமான்கள், அநீதிகள், அவங்க பெண் கொடுத்தாங்க, புஸ்தகங்கள் கொடுத்தாங்க, நட்டாங்க, விட்டாங்க, ஆண்டுக்கு விதமாக பான் செஞ்சாங்க. அந்த பேலைய தயார் செய்யும் பொழுது கூட நோவா சென்று சொல்லும் பொழுது அதை அவங்க மட்டுப்பட்டாங்க. அவரை ஏளனம் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறந்தள்ளினாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு கடைசியாக அந்த அழிவில் நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்படுது, தப்பிக்கப்படுது. ஹல்லேலூயா. அநீதி இல்லை இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவங்களுடைய அநீதி இல்லை அந்த நடக்கையை பார்த்து மனசுக்குள்ள வேதனைப்பட்டு ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த பூமி பரிசுத்தப்படுத்துங்க, இந்த பூமியில் எல்லா அழிவுகள் மோசங்கள் மாறும், ஆண்டவர் ஜனங்களை ரச்சிங்க என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் அவங்களுடைய நெத்தியில விசேஷித்த அடையாளம் போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அழிவு மத்தியில் நம்ம சூழ பாவம் தண்ணீர் போல பருகப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் எங்கு பார்த்தாலும் அசுத்தம், எங்கு பார்த்தாலுமே காம விகாரங்கள், மோகங்கள், துரிச்சிகள், கொலைகள், ரத்தஞ்சிந்துகள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், நம்ம சூழல் அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்கிற எந்த வேலையில் ஆண்டவரே ஒரு சமூகத்தினர் ஒரு குரூப் என்ன செய்றாங்க, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, மனிதர்களை மாற்றுங்க, ஆண்டவரே வளமையால் தொடுங்க, ரச்சிங்க, ரத்தத்தால் கழுவுங்க என்று யாரெல்லாம் கதறுகின்றார்கள், யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஜபத்தை செய்து கொண்டிருக்காங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பரலோகத்து விசேஷித்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. கட்டவங்களை விசேஷித்தவங்க அதிகாரத்தை கொடுக்கின்றனர். அப்படிப்பட்ட ஜாதிகளை ஆளுகை செய்ய, அப்படிப்பட்ட கொடிய ஜனங்களை நீங்க ஆளுகை செய்ய, அவங்க அன்புல தொடப்பட்டு உங்களுக்கு கீழே அவங்க வர்றதுக்காக கட்ட அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்துக்கொண்டு இருக்கின்றனர். இல்லையா? நீங்க ஜெபிக்கிற எந்த ஜெபம் ஒரு நாளுமே அது வேஸ்டாக போகாது. ஹல்லேலூயா. கடைசி காலங்கள் கட்ட அப்படிப்பட்ட கிருபையை பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமகள். சங்கீதம் 92 சங்கீதத்துல 10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர், புது என்னால் அபிஷேகம் பண்ணப்படுகின்றேன். ஹல்லேலூயா. 11 என் சத்துருக்களுக்கு நேரடி என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரடி என் காது கேட்கும், நீதிமான் பனை போல் செலுத்தி லேமனுக்கு எதிரை போல் உயர்வான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அந்த அபிஷேகம் சத்துருக்களை மேற்கொள்ளும் அபிஷேகம். ஹல்லேலூயா. நாம் அதை ஆவில நிறைஞ்சு ஜெபித்து பெற்றுக்கொண்டு ஒரு காண்டாமிருகத்தை போல ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் நாம் எழும்பி நின்று ஹல்லேலூயா நமக்கு எதிராக எழும்பி எல்லா சத்தங்களையும் நம்ம முறியடிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. அதை பார்த்து பயப்பட கர்த்தர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அதை பார்த்து பயந்து ஒளிய உங்களை அழைக்கவில்லை. உங்களுக்கு உண்டாக காணப்படுகின்ற பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். ஹல்லேலூயா. கடுகு விதையில விசுவாசத்தோடு நீங்கள் இந்த மலையை பார்த்து இதை விட்டு பெயர்ந்து போ, நீ அங்க போ என்று தகர்ந்து போய் என்று நீங்க சொல்லும் போது அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. உங்கள் முன் காணப்படுகின்ற எந்த காரியத்தை கொடுத்த ஒரு நாளுமே கலங்காதுகள். அவர் மலையே என்னச்சுவாரா பதர் போல மாற்றார். நமக்குள் உள்ள வல்லமை மலைகளை நம்ம எப்படி செய்யும், தூசி போல மாற்றும். இல்லையா? இந்த ஜாதிகள் எல்லா ஜனங்களும் ஜாதி கூட்டங்களும் நமக்கு பார்க்கின்ற உலகம் பெரிய உலகம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க, இவ்வளவு கோடி ஜனங்கள் என்று நம்ம அதை நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டுடைய பார்வையில அவங்கெல்லாம் வாளில ஒட்டிருக்கிற தண்ணி போல, ஹல்லேலூயா, தராசுல ஒட்டின தூசி போல கர்த்தரை பார்க்கின்றார். கர்த்தர் தீவுகளை ஒரு அணுவில் தூக்கின்றார். அணு என்பது கண்ணுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அதே பார்வையில கண்ணுக்கு தெரியாத அந்த அணுக்களை போலதான் கர்த்தர் தீவுகளை, எத்தனை தீவு கூட ஒன்று யோசித்து பாருங்க. அத்தனை ஆண்டுடைய பார்வையில அப்படிதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மண்ணென்று அவர் நினைக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை திடந்து நேசித்து நமக்கு அவருக்கு ஈக்குவலாக வல்லமை கொடுத்து அவருக்கு ஈக்குவலாக அதிகாரத்தை கொடுத்து நம்மையும் பயிற்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கைகளை போருக்கு நம்முடைய வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கின்றார். ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் கர்த்தர் ஊற்றின அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தயாரகங்கள், வாஞ்சியங்கள்,
சங்கீதம் 84 சங்கீதத்தில் 5, 6, 7 உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செம்மையான வழியிலே கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அல்லேலூயா. மலையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருக்குள் பலன் கொள்கிற எல்லா மனுஷர்களும் அல்லேலூயா தங்களுடைய இருதயங்களே செவ்வியான வழியிலே கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நான் பாக்கியவான். அல்லேலூயா. நம்முடைய பலன் இந்த உலக பணத்தை நம்பி இல்ல, உலகத்தில் உள்ள அதிபதிகளை பிரபுக்களை நம்பி, அதிகாரத்தில் உள்ளவங்க நம்பி, எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு இந்த எம்எல்ஏ தெரியும், எனக்கு இந்த எம்பி தெரியும், இவங்க தெரியும், அவங்க தெரியும், அதனால என்னை எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளாது, என்னை யாரும் தொட முடியாது என்று நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம கூறவில்லை. நம்ம அதை சார்ந்து இருக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பலன் கொள்கிற நாம் என்ன செய்வோமா, ஒரு நாள் அல்லேலூயா பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே ஒரு நாள் காணப்படும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம வாழ்க்கை வந்தாலும் அழுகின் பள்ளத்தாக்கை நாம் கடந்து செல்லும் போது அதை நீரூற்றாக மாற்றி அநேக பிரச்சனை பார்த்து கத்தவங்களை மாற்றுவார். நீங்க பலத்து மேலே உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாள் பலப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியான மனுஷன் அழிந்து தான் போனாலுமே அது அழிந்து போற மாதிரி உங்களுக்கு காணப்பட்டாலும் அது காணப்படுகிறது ஒழிய அது அழிந்து போகவில்லை. ஆனால் உள்ளான மனுஷன் தேவனோடு கூட நெருங்கி அது பலத்தின் மேல் பலமடைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் அவரோடு கூட வாழ வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க ஆண்டுக்காக எப்படி வாழ்கின்றோ, எத்தனை கிரியை சென்ற அதுக்கு ஈக்குவலாக அவர் உங்களுக்கு 5 பட்டணங்கள் 10 பட்டணங்கள் 50 60 100 1000 உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. நீங்க இந்த சின்ன காரியத்தில் நீங்க உண்மையாக இருக்கும்போது கத்தவங்களை பெரிய காரியத்தில் அதிகாரியாக மாற்ற. அல்லேலூயா. உண்மை உள்ளவனான கொடுக்கடும், இல்லாத உள்ளதும் எடுத்துக்கொள்ளும் என்ற வார்த்தையின்படி நம்ம கர்த்தருக்காக என்ன செய்வோம், கர்த்தருக்காக உண்மையா இருப்போம். சின்ன காரியத்துல நம்ம உண்மையா இருப்போம். ஆண்டு நமக்கு கொடுத்த ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பலத்தினால் நிறைந்து நம்ம ஊழியம் செய்யும்போது, வல்லமை நிறைந்த ஊழியம் செய்யும்போது அது இன்னும் அதிகமாக அல்லேலூயா பிரயோஜனமாக இருக்கும். அதிக ஆத்மாக்கள் நம்முடைய ஊழியத்தில் நம்ம சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஊழியங்களை ஆசிரிப்பாங்க, குடும்பங்களை ஆசிரிப்பாங்க, உங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசிரிப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபித்து முடிக்க ஒரு மலையிலையா, ஆண்டவரே இந்த நாளில் நீ கொடுக்க போயிட்டு அந்த பலத்தை நான் பெற்றுக்கொள்ள, அப்பா சோர்ந்து போன எனக்கு எலியாவுக்கு நீங்கள் கொடுத்தது போல அந்த கொடுத்த அந்த 50 நாள் 12 நாள் அவருக்கு 40 நாள் நடந்து போக அவருக்கு பலப்பட்டான். அதே போல பலவத்திலிருந்து ஒரு புதிய பலமுள்ள அபிஷேகம் இறங்க போகிறது, ஒரு புதிய அதிகாரமுள்ள அபிஷேகம் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பும், கர்த்தருக்கென்று செயல்படும், கர்த்தருக்கு ஆத்மாவுக்கு அதை செய்வோம், கர்த்தருக்கென்று வாழும். ஹல்லேலூயா. அது நாம் மயக்கென்று வாழும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஜெயிப்போமா? பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல உடைய பலத்தினால் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல வல்லமை இறங்கட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஓ ராப்ரா காபா ரீபா லாத்தா ராபா ஷபா ரிகாபா ரீபா. காதுகள்ல வல்லமை இறங்கட்டும், லிவர்ல வல்லமை இறங்கட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும் 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 உடையட்டும், மகிமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் பலன் இறங்கட்டும், பலன் இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் புதுசாகட்டும் புதுசாகட்டும், பலன் அடையட்டும் பலன் அடையட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் பலன் அடையட்டும் பலன் அடையட்டும். பலவீனப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகள் பலன் அடையட்டும் பலன் அடையட்டும் பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தாலே கண்கள் பலனடையட்டும், காதுகள் பலனடையட்டும், கால்கள் பலனடையட்டும், கைகள் பலனடையட்டும். அப்பா, எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக நீர் எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.